திருவிழா ஆராதனை, இந்த முதல் வருஷத்தோட திருவிழா ஆராதனை. ஆண்டவரே, ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய திருவிருந்திலே கலந்து கொண்டிருக்கிற பாக்கியமும் ஜீவனும் உத்தரவாதத்திற்கு தாரும் சுவாமி. என் வாழ்நாளெல்லாம் ராஜா உங்களுடைய பந்தியில உட்கார்ந்து இருக்கிற பாக்கியத்தை கொடுக்கிற, உங்களுடைய பந்தியில உட்கார்ந்து இருக்கிற பாக்கியத்தை கொடுக்கிற, வானாதி வானங்கள் கொண்டாத தேவனுடைய பந்தியில சகலத்தையும் ஆளுகிற தேவனுடைய பந்தியில, என் பாவங்களை மன்னித்தவருடைய பந்தியில, என் எதிரிகளுக்கு மத்தியில ஒரு பந்தியில, என் எதிரிகள் நான் நாசமா போனேன் நினைக்கிற மத்தியில ஒரு பந்தியில, என்னை கட்டி எரிச்சல் அடைகிற ஒரு பந்தியில ஒரு பந்தியில ஒவ்வொரு உங்களுடைய சரீரத்தை உங்களுடைய ரத்தத்தில் எங்களுக்கு பங்கு கொடுங்க. நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். யாருக்கு கிடைக்கும் இந்த வாக்கியம்? நாங்கள் பிரபுக்கள் அல்ல, நாங்கள் ராஜாக்கள் அல்ல, நாங்கள் மந்திரிகள் அல்ல, நாங்கள் பணக்காரர்கள் அல்ல. ஆயிரம் ராஜா எங்களை நீ நேசித்து எங்கள் பாவங்களை மன்னித்து உன் பங்கில உட்காரப்படித்து எங்களுக்கு பெருமை செய்திருக்கிறேன். பக்கத்துல சொல்லுங்க, அக்கா திரும்பி சொல்லுங்க, நான் பாக்கியம் பெற்றிருக்கிறேன். அவர் பந்தியில உட்கார, அவர் பந்தியில உட்கார. I don't know whether you people understand this or not. Our பந்தியில உட்கார important. You know why I'm still surviving? எந்த எப்படி வாழ்றேன்னு உங்களுக்கு தெரியும்னா, பிகாஸ் அவருடைய பந்தியில என்னை உட்கார வைத்து, அவரோட பந்தியில பங்கெடுக்க அவர் ரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் எனக்கு கொடுத்திருக்கிறார். See, இந்த உலகத்துல you can take everything very easy, but for you to find favor, to come to His presence, to sit on His table, that's very important, isn't it? இப்ப அந்த அனுபவம் உங்களுக்கு தெரியாது. மரணம் என்கிற ஒரு நாள் வரும். அந்த நாளிலே நியாய தீர்ப்பு ஒன்று வரும். நம்ம இந்த பூமியில வாழ்ந்த வாழ்க்கைக்கு பெக்ரம் ஆகுமோ, பணக்காரன் ஆகுமோ, ஏழை ஆகுமோ, இட் டசன்ட் மேட்டர், பட் எவ்ரிதிங் ஹஸ் இஸ் அக்கவுண்ட். அந்த நாளிலே அவர் வீட்டுக்கு நிற்கும் போது அவர் பங்கிலே பங்கு எடுத்தவர்களுக்கு தான் முதலிடம்.